ஓகே பிரதர்ஸ், இன் திஸ் வீடியோ நான் வந்துட்டு என்னுடைய வால்யூம் ட்ரேட் அண்ட் என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட்ஸை மூவ் பண்ணி நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் அண்ட் எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப்பில் கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸை வச்சு என்னுடைய லைவ் ரெக்கார்ட் டைம்லேயே என்னுடைய லைவ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டைமில் என்னோடய வாய்ஸ் ஓவரையும் கொடுத்துருக்கேன். இது வீடியோ எடுத்துகிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம் கிடையாது. ஓகேவா? நான் இப்போ அனலைஸ் பண்ண சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி பிஆர்எல் 90%, யூரோ யூஎஸ்டி 78%, யூஎஸ்டி ஐஎன்ஆர் 77%. ஓகேவா? சரி, இந்த பிளேஸில் என்னுடைய வால்யூமுக்கான அனலைஸ் நான் எடுத்திருக்கேன். என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸில் எனக்கு இப்போ கிடச்சிருக்கக்கூடிய பர்டிகுலரான எப்படி சொல்லலாம், நான் இதில் மார்க் பண்ணி காட்ட முடியாது. ஸோ நான் நார்மலாக சொல்கிறேன். இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய செல்லருக்கு ப்ரீவியஸில் ஒரு பையர் அண்ட் ஒரு செல்லர், அதுக்கு முன்னாடி ஒரு பையர் இருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு செல்லர்ஸுமே எனக்கு மார்க்கெட்டில் வந்துருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வால்யூம். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக எனக்கு ஒரு செல்லர் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பையர் மூவ் ஆகி அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஒரு செல்லருடைய கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்ருக்கு. ஓகேவா? இந்த செல்லருடைய கன்ஃபர்மேஷன் என்னுடைய இந்த ஒரு வால்யூமுக்கான என்னுடைய சர்ஃபேஸை பிரேக் அவுட் பண்ணாமல் என்னுடைய கன்ஃபர்மேஷனை கிடைக்குங்கிற பட்சத்தில் நான் ஒரு டவுன் ட்ரேட் எடுக்க போகிறேன். சரியா? அகெயின் எனக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் எனக்கு பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் எனக்கு டவுன் ஃபார்வர்ட் வரதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்னுடைய என்ட்ரியை மேக் பண்ண போகிறேன். 3, 2, 1 கோ. ஓகே, மோஸ்ட்லி டோஜி வந்துச்சுன்னா நான் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க மாட்டேன். பட் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ஒரு கேண்டில் பையர் மூவிங் போயிட்டாங்க அப்படின்னா, அப் ஃபார்வேர்டில் போயிட்டாங்க அப்படின்னா, என்னுடைய இந்த ஒரு ஹோல்டிங் ஏரியா வந்து பிரேக் அவுட் ஆகிடும். இந்த ஒரு சைட்வேக்கான ஹோல்டிங் ஏரியா எனக்கு பிரேக் அவுட் ஆகிடும். இந்த ஒரு சர்ஃபேஸ் பிரேக் அவுட் ஆகிடும்னு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு டவுன் ஃபார்வேர்ட் கொடுத்து ஆகணுங்கிறது கன்ஃபர்மேஷன். அதனால் ஓகே, 1 மினிட் ட்ரேட்லேயே நான் டவுன் ட்ரேட் எடுத்திருக்கேன். பார்க்கலாம், மூவிங் பார்க்கலாம். அகெயின் என்னுடைய எஃபிஜி கன்ஃபர்மேஷன்ஸ் பாட்டமில் இருக்காங்க. மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எனக்கு வந்தாகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் நான் என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஒரு மார்க்கெட்டில் எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதுன்னு சொல்லும்போது மார்க்கெட்டுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் ஆகி ஆகணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 5, 4, 3, 2, 1 அகெயின் ஒரு டவுன் புல் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹரிசாண்டல் அதிகமாக இருந்தாலே பார்க்குறதுக்கு கச்சா கச்சான் இருக்கா? சரி, பரவாயில்ல. அதாவது எனக்கு மார்க்கெட்டில் என்னுடைய எஸ்எம்சிங்கிறது நம்மளுக்கு இம்பேலன்ஸான ஒரு ஏரியா. அந்த இம்பேலன்ஸான நம்ம ஏரியாவை மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கணுங்கிறது கன்ஃபர்மேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல என்னுடைய ட்ரேடுக்கான மூவ் போட்டிருக்கேன். மூவ் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணலாம். எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுடைய அனலைஸ் பாயிண்டில் உங்களுக்கு கிளியராக நீங்கள் எடுத்துட்டீங்கிற பட்சத்தில் நம்மளுடைய மூவ் ப்ராப்பராக தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, இருக்கவும் கூடாது. மோர் 12 செகண்ட்ஸ் இருக்குது. 12 செகண்ட்ஸ். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 அகெயின் நான் டவுன் ட்ரேட் புல் பண்ணுறேன். ஓகே, நான் 1000 rupees ட்ரேட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அது லாஸில் போயிருக்கு. எண்ட் ஆஃப் த டைம் எனக்கு கேண்டில் ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது என்னுடைய கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் பையரும் செல்லரும், அதாவது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரைஸ் வேல்யூவும் எனக்கு இந்த இடத்துல ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட்டிங்கில் எனக்கு வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ பையர் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை டிக்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ செல்லர் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ என்னுடைய கன்ஃபர்மேஷன் என்ன தான், மார்க்கெட் பாட்டம் தான் வந்தாகணும். ஸோ மார்க்கெட்டில் யார் தான் இன்க்ரீஸ் ஆகி ஆகணும்? செல்லர்ஸ் தான். ஸோ செல்லருடைய போர்ஷனுக்கு என்னுடைய மூவ் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் எனக்கு பாட்டம் ஏரியா கவர் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் நான் கிளியராக அனலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் மார்க்கெட்டில் எனக்கு ஒரு லாஸ் ஆனாலும் அந்த லாஸ் எதனால் வருதுங்கிற ஒரு விஷயத்தையும் என்னால் என்ன பண்ண முடியும், இப்போது அனலைஸ் பண்ணிக்க முடியுது. என்ன பிரதர் 77% தான் இருக்குது, இதில் ட்ரேட் எடுக்கிறீங்களே ப்ராப்ளம் இல்லையா? அப்படி ஐ மீன் ஹை ப்ராஃபிட் வராதே அப்படின்னு அப்படி இல்லை. 77%ங்கிறது அந்த ஒரு அசட்டுக்கு தானே தவிர மூவிங்க்கு கிடையாது. என்னுடைய மூவிங் இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸை என்னால் இங்கே கிளியராக எடுக்க முடியுதுன்னு சொல்லும்போது நான் தாராளமாக இங்கே என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய மூவ் வந்து எடுத்துக்கலாம். இதுவுமே பரவாயில்ல. 1000 rupeesக்கு 770 எனக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. மேக் எ குட் ஒன். ஓகே, அகெயின் மறுபடியும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக மார்க்கெட் டவுன் ஃபார்வேர்டு வரும்னு சொன்னீங்களே பிரதர், பையர் இவ்வளோத்துக்கு புல் பண்ணுறாங்களே அப்படின்னா எனக்கு அந்த பையருடைய புல்லிங் தான் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே. ஏன்னா
டிக்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரைஸ் வால்யூமில் மார்க்கெட் ஒரு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு டிமாண்டை எனக்கு ஒரு பிளேஸில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷுவராக சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு செல்லர் வரதுக்கு ரீசன் அதிகம். ஸோ நான் ஒரு செல்லர் ட்ரேட் போகிறேன், ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது இன்னுமே சர்ஃபேஸ் பிரேக் பண்ணல. என்னுடைய சர்ஃபேஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்லும்போது நான் அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு இப்போ ஹோல்டிங் ஏரியா ஒரு சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா அந்த சர்ஃபேஸை பிரேக் பண்ணும்போது நான் அவாய்ட் பண்ணுவேன். ஓகே, கொஞ்சம் லாங் ப்ரெஷர் இருக்குது, பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஒரு செல்லர் வரதுக்கு ரீசன் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு செல்லர் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கூட நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். பையரில் மூவ் ஆகுறாங்கன்னா நான் வந்து அனலைஸ் எடுக்கணும். சரியா? பாசிபிலிட்டிஸ் நான் இப்போவே சொல்லிட்டேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்லரில் வராங்கங்கிற பட்சத்தில் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டு, நெக்ஸ்ட் மூவ் நம்ம நீட்டாக எடுத்துடலாம். பையரில் போகிறாங்கன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூட கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் மூவிங் பார்த்துக்கிறேன். இருமல் வருது பிரதர்ஸ், இருமல். ஓகே ஓகே, நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு, அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அதாவது நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய மூவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கிற பட்சத்தில் அவங்களுடைய அடுத்த மூவ் அவங்க எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, இந்த பிளேஸில் நான் ஒரு 4 மினிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், சாரி 3 மினிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டவுன் ட்ரேடுக்கு நான் புல் பண்ண போகிறேன். 4 3 2 1. மேபி நெக்ஸ்ட் ஒரு பையர் கொடுக்கலாம். ஒரு பையர் வந்துட்டு கூட நெக்ஸ்ட் எனக்கு செல்லருக்கு புல் பண்ணலாம், அதில் விஷயம் இல்லை. பட் எனக்கு செல்லர் கான்ஃபிடென்ட் இருக்குது. டிக்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூவுக்கான தேவைகளும் எனக்கு பாட்டமில் இருக்குது. நான் வெயிட் பண்ணுறேன். சவுண்டு கிளியராக இருக்குமான்னு தெரில, ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே நான் வந்துட்டு ஆடியோ கொடுக்கறது வந்து என்னென்னா பேக்ரவுண்டில் உள்ள சவுண்டெலாம் கேட்கும். வெளியில் கொஞ்சம் வண்டியெல்லாம் அப்பப்போ போயிட்டுருக்கு, பைக்கு கார் சம்திங். ஸோ அதோட சவுண்ட் கேட்டு டிஸ்டர்ப் ஆகிடுமோன்னு மைண்டில் ஒரு தாட் ஓடிட்டுருக்கு, பார்த்துக்கிறேன். ஓகே, நான் வந்து 3 மினிட்டுக்கு டவுன் புல் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டினியூவாக என்னால் வீடியோ கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மேபி கமெண்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுதான், லைவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், வாய்ஸ் பாதி கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிடும், அடுத்து என்னன்னு தெரில டக்குன்னு கட் ஆகிடுது. ஸோ அப்படி வர்றதும் எனக்கு கொஞ்சம் இது நர்வஸாக ஆகிடும். ஐ மீன் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கூட நான் பேசுகிற ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா வீடியோ நாளைக்கு வந்துடும். ஓகே கிரேட், பார்க்கலாம். சரி, இப்போது என்னுடைய கன்ஃபர்மேஷன் என்னென்னா, என்னுடைய இந்த ஒரு மார்க்கெட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்த மாதிரியே என்னுடைய சர்ஃபேஸை ஒரு பையர் பிரேக் பண்ணாலுமே நெக்ஸ்ட் செல்லர் நம்மளுடைய ப்ரெடிக்ட் படி கரெக்டாக வந்தாங்க. ஏன்னா ரீசன் நமக்கு தெரியும், கண்டினியூ கொடுக்குறதுக்கு பையரில் கண்டினியூ கொடுக்குறதுக்கு ரீசன் கிடையாது மார்க்கெட்டில். எனக்கு பாட்டமில் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது மார்க்கெட் அப் ஃபார்வேர்ட் போக வேண்டாம், அப் ஃபார்வேர்டுக்கு மூவ் ஆக வேண்டாம். ஸோ நான் டவுன் ஃபார்வேர்டுக்கு புல் பண்ணியிருக்கேன். இது முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம். இன்னொரு விஷயம், நான் 3 மினிட் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மேபி எனக்கு அந்த இடத்துல கேண்டில்ஸ் ஃபைட்டிங்கும் பண்ணலாம். எப்போவுமே தெரிஞ்சுக்கணும், ஒரு மெஜாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு மெஜாரிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரைஸ் வேல்யூஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அப்படி ஃபைட் பண்ணி வராங்கன்னு சொல்லும்போது மேபி நம்ம 1 மினிட்ல போகிறோம் அப்படின்னா சின்ன லாஸ் கொடுக்கலாம். கன்ஃபர்மேஷன் எடுத்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம், அதில் ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு கேண்டில் நமக்கான ப்ராஃபிட் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பையருடைய ப்ரெஷர் எப்படி ஹெவியாக இருந்து நெக்ஸ்ட் செல்லர் வந்திருக்காங்களோ அதே ப்ரெஷர் எனக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பையரில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே என்ன கன்ஃபர்மேஷன் எடுத்தனோ சேம் கன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும். மார்க்கெட் எனக்கு டவுன் புல் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டில் பையருடைய மூவிங் எனக்கு பயங்கரமாக வருது. ஓகே, என்னுடைய ட்ரேடை ஹண்ட் பண்ணுற மாதிரி வராங்க, பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் 1 மினிட் புஷ் பண்ணுறேன் டவுனுக்கு. 7 6 5 4 3 2 1 கோ. ஓகே, என்னுடைய ட்ரேட் ஹிட் ஆகலை, அது ப்ராஃபிட் ஆகிடும். அகெயின் நெக்ஸ்ட் மூவ் டவுன் ஃபார்வேர்டுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பையருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு வால்யூமோட ப்ரெஷர் எனக்கு அதிகமாக இருந்ததுனால நான் நெக்ஸ்ட் டிக்ரீஸுக்கு போயிருக்கேன். ஏன்னா இங்கே மார்க்கெட் என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலுமே நெக்ஸ்ட் மூவ் எனக்கு எங்கே கொடுத்தாகணும், டிக்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு கீழே அதுக்கான ரீசன்ஸ் இருக்குது, மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணுற போர்ஷன்ஸ் இருக்குது. நான் வெயிட் பண்ணுறேன்.
இஃப் இது பையரில் போகுதுன்னு சொல்லும்போது நம்ம அகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகே, ஒரு லாஸ் என்றைக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் மீன்ஸ் எப்படி சொல்லலாம், ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நமக்கு வந்து அவாய்ட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வெயிட் பண்ணுறேன். மினிமமான அமௌண்ட் போயிருக்கேன். மேபி எனக்கு இது லாஸ் ஆகிடும். இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா, பையர் கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பையர் என்னுடைய சர்ஃபேஸை பிரேக் பண்ணுறாங்க. அகெயின் செல்லர் வராங்களான்னு பார்த்துட்டு ப்ரீவியஸில் எடுத்த அதே கன்ஃபர்மேஷன்ஸ் நான் இங்கே எடுத்துப்பேன். இல்லை எனக்கு பையரில் கண்டினியூ பண்ணுதுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன அதே அனலிஸ்மெண்ட் மாதிரி பையரில் போகும்போது ஓகே ட்ரெண்ட் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு நான் பார்த்துப்பேன். அப்படி இப்போ வரக்கூடிய இந்த ஒரு கேண்டில் எனக்கு பையரில் போகுதுன்னா இந்த ஒரு பிளேஸ்லேயும் டிமாண்டுக்கான ஃபேர் வேல்யூ கேப் இம்பேலன்ஸ் எனக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த விஷயத்தை வச்சு என்னுடைய லாஸையும் என்னால் ரெக்கவர் பண்ண முடியும், என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸையும் என்னால் என்ன பண்ணிக்க முடியும், கிளியராக ஒரு மூவ் எடுத்துக்க முடியும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேனே, இது முடியட்டுமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு பையர் மூவ் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்கன்னா எஃப்இஜி எனக்கு கன்ஃபர்மேஷனாக கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய மார்க்கெட் எனக்கு டவுன் ஃபார்வர்ட் கொடுத்தாகணும். டோஜில் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி பார்க்குறேன். இப்போ ப்ரீவியஸில் இதுக்கு முன்னாடி அப்படியே டேரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு ஹெட் வந்திருக்காங்க இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சோ அதுதான் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு. பட் ஓகே, என்னுடைய கன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபைட்டிங் கேண்டில் தான், பட் அதோட மூவ்ஸ் வந்து எனக்கு ஒரு ப்ரெஷரில் வந்திருக்கு. நான் ஒரு 3 மினிட்டுக்கு டவுன் ஃபார்வர்ட் எடுக்கிறேன். நான் கொடுத்துட்டேன், இன்னும் விழலை, எப்போ விழுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ தான் விழுது. அது சம்டைம்ஸ் எனக்கு லேட் ஆகுது, எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு தெரியாது. சில நேரம் என்ட்ரி வந்து கொஞ்சம் லேட் என்ட்ரியாக விழுது. அப்படி ஆகக்கூடாது ஆக்சுவலாக. அது என்னோடய நெட்வொர்க் இஷ்யூவான்னு எனக்கு தெரியல. நான் வைஃபைல தான் கனெக்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன், பட் இஷ்யூ இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். ட்ரேடுக்காக வெயிட் பண்ணலாம். சாரி, நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் கிளியர் ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நான் 3 மினிட்டுக்கு புல் பண்ணுற ரீசன் நான் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி தான். மார்க்கெட்டில் எனக்கு டோஜி கேண்டில்ஸ் அண்ட் டோஜின்னு சொல்கிறத விட ஃபைட்டிங் அதிகமாக இருக்குது. ஒரு டிமாண்ட் டு சப்ளைக்கு மார்க்கெட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அதனால் நான் இந்த இடத்துல வந்து ஒரு 2 to 3 மினிட் அந்த மாதிரியே புல் பண்ணுறேன். வெயிட் பண்ணலாம். ஓகே, எனக்கு இதோட கன்ஃபர்மேஷன்ஸ் கிளியர் ஆகட்டும். அண்ட் தென் மார்க்கெட் எனக்கு பாட்டம் கொடுத்தாகணும். பாட்டம் மீன்ஸ் இங்கே வரைக்கும் வந்தாகணும். இது வர்றது வரைக்கும் நான் எனக்கு விட போகிறது கிடையாது இந்த மார்க்கெட்டில். அதுதான் இன்றைக்கான ட்ரேட். எனக்கு இது தான் 77% தான், தப்பில்லை. இருந்தாலும் நான் வந்து என்னுடைய என்ட்ரிக்கு 700, நான் 700ன்னு சொல்லக்கூடாது, 770 நான் ப்ராஃபிட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது வந்து ஒரு ஹெவி இதாக தெரில, ஐ மீன் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தெரில. ஸோ எனக்கு மார்க்கெட்டுடைய மூவிங் கிளியராக இருக்குது. ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன் அதிகமாக இல்லை. மார்க்கெட்டுடைய மூவிங்கும் எனக்கு நார்மலான ஒரு மூவிங் கொடுக்குதுன்னு சொல்லும்போது அந்த சார்ட்டை நான் ப்ரைஸ் ஃபுல்லாக தான் நினைப்பேன். ஸோ இதில் என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். நான் அதுக்கான மூவ் எடுப்பேன், அவ்வளோதான். வெயிட் பண்ணலாம். இப்போது என்னுடைய கனெக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகே, கிரேட் 1 எஃப்இஜி பாயிண்ட்டுக்கான கனெக்டிவிட்டி கொடுத்துடுச்சு. இனிமேல் இதை தாண்டி மார்க்கெட்டுடைய மூவிங் எந்த மாதிரி போகுதோ அதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஓகே, இங்கே சப்ளையில் கூட எஃப்இஜி இருந்திருக்காங்கப்பா. சரி, பரவாயில்ல, மார்க்கெட் வரட்டும். மேக்ஸிமம் ஒரு இம்பேலன்ஸுக்கான ஏரியாவில் ஃபைட்டிங்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஃபைட்டிங்ஸுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரெஃப்ளெக்ட் ஈஸியாக கொடுத்துடாது. ஏன்னா ஃபைட்டிங்னு சொல்லும்போது ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து மல்டிப்புளாக அங்கே டிக்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வால்யூமும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதில் யாருடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்கோ, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது யாருடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்கோ அவங்களுடைய ஷோவை தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு டிஜிட்டலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ மீன் கேண்டில் ஸ்டிக்கில் ஷோ பண்ணுவாங்க. மூவிங் பார்க்கலாம். ஏன்னா எஃப்இஜி கம்ப்ளீட்டட், ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் தென் நம்மளுடைய இம்பேலன்ஸ் வந்து எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் எனக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி வருதோ அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை பொறுத்து நான் நெக்ஸ்ட் ட்ரேட் போவேன். ஓகே, 4 3 2 1 அகெயின் ஐ மேட் இட். ஒரு செல்லர் ஆப்ஷன் எடுக்கிறேன். சேம் தான், நமக்கு தெரியும் எப்போவுமே ஒரு டிமாண்ட் வருது, ஒரு சப்ளை வருதுன்னு சொல்லும்போது டிமாண்டுக்கான ரீசனே என்ன தான், ப்ரைஸ் வேல்யூவை சப்ளைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான ரீசன் தான். ஸோ அதே மாதிரி எனக்கு இப்போ வந்த கேண்டிலில் பையருடைய எப்படி சொல்லலாம், பையருடைய இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ எனக்கு இந்த இடத்துல ஹெவியாக இன்க்ரீஸ் ஆச்சு.
அதனால நான் செலர் ஆப்ஷன் போயிருக்கேன். என்ன ப்ரோ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூக்கு தானே நெக்ஸ்ட்டு, அதாவது பையரோட ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேண்டில் தானே நெக்ஸ்ட்டு வரணும் அப்படின்னா அதுக்கான போர்ஷன் வேறு. கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜிங்கிறது நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும், அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வித்தியாசப்படுறது தான் வந்து நம்ம சைக்காலஜின்னு சொல்லுவோம். மாறுபட்ட வீதம். இப்போ நார்மல் என்னென்னா ஒரு பையர் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேண்டில் நெக்ஸ்ட் பையருடைய மூவ் இருக்கணுங்கிறது நார்மல். சைக்காலஜின்னு சொல்லும்போது ஒரு பையர் நார்மலாக மூவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் அதுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் மூவ் பண்ணுறத நம்ம வந்து சைக்காலஜின்னு சொல்கிறோம். அப்படி தான் ஐ திங்க். ஓகேவா? சரி, மார்க்கெட் கொஞ்சம் புல் அப் அண்ட் டவுன் கொடுத்துட்ருக்கு. கொஞ்சம் ஸ்பீட் ரன் ஆகுது. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் ஒரு ½ அன் ஹவருக்கு தெளிவான மூவ் போகும். டக்குன்னு ஒரு ½ அன் ஹவருக்கு ஸ்பீட் ரன் ஆகும், ஹெவி ப்ரெஷர் வரும், ஜம்பிங் இருக்கும். அதனால நான் நெக்ஸ்ட் கணக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தே நெக்ஸ்ட் மூவ் போகிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இது வந்து ப்ராஃபிட் ஆகுது. அகெயின் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் கூட மூவ் கொடுக்கட்டும். ஏன்னா இப்போ ஒரே சர்ஃபேஸ்லேயே ரன் ஆகிற மாதிரி இருக்கா? பார்க்குறதுக்கே தெரியுதா? ஒரே பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் மொத்தமே மார்க்கெட்டுங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கூட ரன் கொடுக்கட்டும். அதனால நான் இப்போதைக்கு இதை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சார்ட் பார்க்கலாம். 77லேருந்து 78% போயிட்டாங்கப்பா. ஓகே, அகெயின் சைட்வேஸ். யூரோ யூஎஸ்டி 83%. இங்கே நம்மளால் ப்ராப்பர் மூவ் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். என்றைக்குமே சார்ட்டுக்குள்ளே வந்ததும் சார்ட் அனாலிஸ் ரொம்ப முக்கியம். நான் ப்ரீவியஸ் சார்ட் அனாலிஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ என்னுடைய மூவ் பார்க்கலாம். ஃபைட்டிங் இருக்குது. கேண்டிலோட ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸில் இருக்குது. லாஸ்ட் கேண்டில் இங்கே இருக்காங்க. இந்த ஒரு பையர் மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, பையர், அகெயின் பையர், நெக்ஸ்ட் செல்லர் ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, கிரேட் பாயிண்ட். ஓகே, எனி அதர் ரீசன்ஸ்? ஃபேர் வேல்யூ கேப் இல்லை, பாட்டம்லேயும் தான். ஸோ எனி அதர்ஸ்? என்னாச்சு? என்னாச்சுங்க? அப்படியே ஸ்டெக் ஆகிடுச்சா? மூவ் பண்ண மாட்டேங்குது. ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மூவ் ஆகுது. ஓகே, கிளியர். ஓகே, எனக்கு இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸான ஒரு மூவ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், எனக்கு கிளியரான மூவ் கிடச்சிருக்கு. ஓகே, கிரேட் பாயிண்ட். இப்போ நான் வெயிட் பண்ண வேண்டியது இந்த ஒரு சைட்வேவோட எண்டிங்காக தான் நான் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ கொஞ்சம் எனக்கு பையர் எனக்கு கொஞ்சம் அப் கொடுக்கணும். ஒரு அப் ஃபார்வர்டு வரட்டும். வந்ததும் நான் நெக்ஸ்ட் ஒரு செல்லர் போர்ஷனுக்காக ட்ரேட் எடுக்கிறேன். இல்லை செல்லர் மூவ் வந்து எனக்கு ஒரு மூவ் கொடுக்குது, டவுன் ஃபார்வர்டு கொடுக்குதுன்னு சொல்லும்போது நான் ஒரு பையர் என்ட்ரிக்கான ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய கேண்டில் என்னுடைய இந்த ஒரு ஹாரிசாண்டல் காட்டுறேன் இல்லையா, இந்த ஏரியாவுக்கு எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லும்போது பையர் புஷ் பண்ண போகிறேன். இந்த பிளேஸுக்கு வருதுன்னு சொல்லும்போது செல்லர் புஷ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஏரியா கொஞ்சம் ஃபைட்டிங்கில் போகிற மாதிரி இருக்குது. அதனால ஓகே, இட்ஸ் கூல் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் டோஜிஸ் அதிகமாக இருக்குது, ஃபைட்டிங் கண்டினியூஸாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிளியரான ஒரு மூவ் எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுடைய மூவிங் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டினியூ பண்ண முடியும். இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. கேண்டில் வைஸில் ட்ரேட் எடுத்து என்கிட்ட கேட்டால் நான் மைனஸ் பாயிண்ட்னு தான் சொல்லுவேன். கேண்டில் வைஸில் ட்ரேட் எடுக்கிறது மார்க்கெட்டுடைய மூவ்ஸ் தெரிஞ்சு நான் மூவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது என்னால் ப்ராப்பரான ஒரு மூவ் எடுக்க முடியும். ஓகே, இங்கே கொஞ்சம் கூட மார்க்கெட் வரட்டும். ஓகே, எனக்கு ஃபேர் வேல்யூ, அதாவது இம்பேலன்ஸுங்கிறது கனெக்டிவிட்டி கொடுத்ததுக்கப்புறமா மார்க்கெட்டுடைய ப்ரெஷர் எனக்கு இப்போ டவுன் ஃபார்வேர்டில் வராங்க. டவுனுக்கு தான் வரணும். கொஞ்சம் கூட மார்க்கெட் டவுன் ஃபார்வேர்டு வரட்டும், நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பையருடைய வேலை வந்து செல்லருடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் நான் மார்க்கெட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கிரேட் பாயிண்ட். சரி, ஓகே, இது இருக்கட்டும். மார்க்கெட் கொஞ்சம் கூட எனக்கு ஃபார்வர்ட் கொடுக்கட்டும். வேணா ஒரு என்ட்ரி எடுக்கலாமா? நான் இந்த ஒரு கேண்டில் முடியட்டுமே, ஒரு டவுன் ஃபார்வர்டுக்கு நான் ஒரு புஷ் பண்ணுறேன். ஏன்னா பையருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. பையர் இதுக்கப்புறம் பையர் தான் அந்த மாதிரி ஒரு மூவ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஐ நீட் டு புல் டவுன் இன் ஹியர். கொஞ்சம் கூட மேலே போகட்டும். ப்ரைஸ் வேல்யூஸ் வந்து மேலே இருந்து இப்போ எனக்கு செல்லர்ஸ் புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது மேபி ஐ திங்க் ஒரு பையர் ட்ரேட் எடுக்கிறேன். ஓகே ஓகே, அவனை புல் பை 4 3 2 1 and there we go. ஓகே ஓகே, பரவாயில்ல, கன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த ஒரு மூவ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எந்த மூவ் வந்தாலும் சரி, சாரி, எனக்கு ஒரு பையர் மூவ் வருதுங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு செல்லர் மூவ் பண்ண போகிறேன். செல்லர் மூவ் வர்றதுன்னு சொல்கிற போது இந்த பையர் மூவுக்கு முன்னாடி நான் ஒரு கன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா,
அந்த கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். மார்க்கெட்டோட மூவிங் பார்த்து ட்ரேட் என்ட்ரி எடுப்போம். இந்த ஒரு விஷயம் இப்போ க்ளோஸ் ஆகட்டும். இருமல் வருது பயங்கரமாக. ஓகே, 18 more 17 செகண்ட். கொஞ்சம் ஜம்பிங் இருக்கா. ஃபாஸ்ட் ரன் வருதுன்னு சொல்லும்போது இது ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு டீப் கொடுக்காது. இதுதான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. ஓகே, அகைன் ஒரு 3 மினிட் புல் பண்ண போகிறேன். ஃபார்வேர்ட் டவுனுக்கு ஒரு என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஒரு என்ட்ரி இருக்கட்டும், பரவாயில்ல. 1 என்ட்ரிலே போகிறேன். ஒரு 3 மினிட்டுக்கு நான் டவுன் ஃபார்வேர்ட் புல் பண்ணுறேன். இங்கே ஒரு மூவ் வரட்டும், இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மூவ் போவோம். 1000 ருபீஸ் பையருக்கு 1 மினிட்ல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அது ப்ராஃபிட். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் ஏங்க, இது ஒரு மறதி ஒரு பிரச்சனையாக இருக்குங்க. ஓகே, இவரை யூஎஸ்டியில் கன்ஃபர்மேஷன். ஓகே, டவுன் ஃபார்வர்டு வந்துட்டாங்க. நம்ம பையருக்கு புல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? சரி, இந்த கேண்டில் முடியட்டும். இந்த கேண்டில் முடிச்சுட்டு நான் 1 மினிட்டுக்கு ஒரு பையர் எடுக்கிறேன். ஹெவியாக போகலாம். இப்போது இந்த கேண்டில் ஸ்டிக்கோட நிலைமைப்படி பார்த்தா ஒரு பையரில் செல்லருடைய ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு செல்லர் வரணுங்கிறது மேபி சைக்காலஜியா. அப்போ நான் ஒரு பையர் ட்ரேட் போகலாமா? செல்லருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. யாருடைய மெஜாரிட்டி தான் எனக்கு தேவை. 5, 4 and 3 and 2 and there we go. There we go. Okay. என்றைக்குமே மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டார்டிங் அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். என்னுடைய சப்போர்ட் பாயிண்ட் எனக்கு பிரேக் தான். அண்ட் தென் எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்த கேண்டில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஃபைட்டிங்னாலே சைக்காலஜிக்கு அகெயின்ஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இட்ஸ் மேக் a profit. Great point. ஓகே, இது எனக்கு வந்துடட்டும். ஓகே, டீப். வாவ், சூப்பர். இப்போ இது இல்லைனாலுமே ஓகே, சப்போர்ட் பாயிண்ட் இருக்காங்க, எனக்கு பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் கேண்டில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸில் வந்த இன்வென்டட் ஹேமர் ஆர் ஹேங்கிங் மேன் சம்திங். நமக்கு தோன்றது தான் ஃபைட்டிங் கேண்டிலா, அவ்வளோதான். அதோட ரீசன் தெரியுதா? போதும் தலை நல்லாயிருக்கு. ஓகே, ஒரு டீப்பான பையிங் ப்ரெஷர் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் என்னுடைய பர்சனல் கனெக்ஷன் இப்போது கொஞ்சம் ஆப்போசிட்டில் போகுது. நான் இதை அனலைஸ் பண்ணி ஆகணும். இதோட ப்ராஃபிட்டை நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு என்ன நெட்டு ஸ்லோவா? ஓகே, கிரேட் ஒன். இது ப்ராஃபிட்டு. அகெயின் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வர இது எனக்கு டீப்பாக பையர் பொசிஷன் போகுதுன்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னனோ அதே தான் பண்ண போகிறேன். என்னுடைய சர்ஃபேஸை இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய பையர் டீப்பான ஒரு பிரேக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் இதோட அகென்ஸ்டாக மூவ் பண்ணுறதை விட இப்போ நான் மார்க்கெட் கூடவே தான் போய் ஆகணும். நெக்ஸ்ட்டு பையர் ட்ரேட் கொடுக்க போகிறனால கண்டிப்பாக கிடையாது, கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது. 3 கேண்டில்ஸ், அதில் இந்த பாட்டமில் இருக்காங்கல்ல இந்த பையர் 3 கேண்டில் தெரியுதா? நான் செல்லர் ட்ரேட் எடுத்தது போக 1 2 3 கீழே 3 பையர் இருக்காங்கல்ல, அந்த 3ல் ஃபஸ்ட்டு இங்கே மேலே நான் ட்ரேட் எடுத்த கேண்டில் எனக்கு ஃபைட்டிங். ஸோ மெஜாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பையருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பாட்டம் வர்றதுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு ஹெவியாக மூவ் ஆகுதுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னேனோ அதே தான் இப்போ பண்ண போகிறேன். ஃபேர் வேல்யூ கேப் ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டில் ஒரு டீசெண்டான பையர் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 மினிட்டுக்கு டவுன் ஃபார்வேர்டுக்கு நான் மார்க்கெட்டை புல் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்கிறது இதில் தான் எடுப்பேன். கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு. கால் நல்லா வலிக்குது, சாரி. ஓகே என்னென்னா உட்காந்துருந்தேன்னா என்னடா திடீர்னு சவுண்ட்லாம் போடுறான் அப்படின்னா உட்காந்துருந்தேன். டக்குன்னு கால் அப்படி மடக்குனேன்னா நேற்று தான் லெக் ஒர்க் அவுட்டு போட்டு காலை கீறிட்டேன், வலிக்குது, ஹெவியாக வலிக்குது. சரி, ஓகே, 3 மினிட்டுக்கு நான் புல் பண்ண போகிறேன் டவுன் ஃபார்வேர்டுக்கு. ஓகேவா? 15th 13th கேண்டிலோட ஸ்டேஜ் நமக்கு ரொம்ப முக்கியம். கேண்டில் எந்த மாதிரி ஃபைட்டில் போகிறாங்களோ நம்ம தெரிஞ்சுக்கணும். பையருடைய நார்மலான மூவிங்கில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூவில் டிக்ரீஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ தேர் வி கோ.